சேலம் மாவட்டம் ஆத்தூரில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு வசிஷ்ட நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் 2 தரைப்பாலங்களும் நீரில் மூழ்கியதைத் தொடர்ந்து அப்பகுதியில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டது. வங்கக்கடலில் ஏற்பட்ட பெஞ்சல் புயல் சீற்றத்தால் ஆத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக விடாமல் மழை பெய்து வந்தது. இந்நிலையில் கல்வராயன் மலை அடிவாரத்தில் உள்ள கரியக்கோவில் மற்றும் ஆனைமடுவு நீர்த்தேக்கத்திலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. அணையில் இருந்து திறக்கப்பட்ட தண்ணீரால் ஆத்தூர் வசிஷ்ட நதியில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது வெள்ளப்பெருக்கெடுத்து செல்கிறது. இதனால் வசிஷ்ட நதியின் குறுக்கே உள்ள 2 தரைப்பாலங்கள் நீரில் மூழ்கியது. தரைப்பாலம் முழுவதுமாக வெள்ளத்தில் மூழ்கியதால் அப்பகுதியில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. 2 தரைப்பாலங்களும் நீரில் மூழ்கியதால் நகர்பகுதிக்கு 2 கிலோமீட்டர் தூரம் சுற்றி வர வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர்.